ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ நாளாக என் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துச்சு. என்னன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் டீட்டெயிலாக போடவே இல்லையே, மற்ற எல்லா சேனலுமே போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்னையிலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆரை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் தரப்போகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஎஸ்எல்ஆர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஎஸ்எல்ஆரில் என்ன இருக்குது, ஒரு கேமரானா என்ன, அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எப்படி வாங்குறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நல்ல நல்ல ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும். ஜாயின் பட்டன் எதுக்குன்னா ஒரு மெம்பர்ஷிப், அதாவது நம்ம டீமில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறது. ஸோ இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ப்ரீமியர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் ஒரு மிச்சம் மீதி காசு கிடந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிவிடணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த ஜாயின் பட்டனில் எனபிள் பண்ணி அனுப்பி விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு எம்பளம் கிடைக்கும், ஒரு லோகோ மாதிரி ஒன்று கிடைக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்கள் கமெண்ட் வந்து மேலே வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கேமரா டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமரா டைப்ஸில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, மொபைல் கேமரா. என்ன ப்ரோ டிஎஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு மொபைல் கேமரா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கேமரா அப்படின்றது உங்கள் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, கொஞ்ச நாள் கழிஞ்சு திரும்ப பார்க்கும்போது நம்ம நிறையா விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அதாவது நம்ம 96 விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வந்து ஃபோட்டோக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் வந்து நிறையா டைப் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு ஃபோட்டோ ஆயிடுச்சு. அப்புறம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங்கு, கேண்டிடேட் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ ஃபோட்டோ அப்படின்னாலே நம்ம வந்து மெமரிஸ் வந்து நம்ம மெமரிஸ் சேவ் பண்ணுறது, சேவ் யுவர் மெமரிஸ். இப்போ இன்றைக்கி உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா 10 வருஷம் கழிஞ்சு உங்கள் பையன் இருக்கும்போது ஸோ அவன்கிட்ட காட்டலாம், இங்கே பாரு ஃபேமிலி ஃபோட்டோ அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம மைண்டில் எப்போவும் இருக்கணும். ஃபோட்டோகிராஃபியில் வந்து நான் வெட்டிங் தான் பண்ணுவேன், வைல்டு தான் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா டீட்டெயில்ஸ்க்கு வந்துடலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய கேமரா என்னன்னா மொபைல் கேமரா. ஸோ இந்த மொபைல் கேமரா அப்படின்றது ஒரு ரெசல்யூஷன் இப்போ 108 மெகா பிக்சல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா நல்ல பெருசாக ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டி உடையாதுன்னு இல்லை, ஒரு பேனர்லாம் அடிக்கிறோன்னா அந்த ஒரு ரெசல்யூஷனுக்குலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டு ஒரு பட்ஜெட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு மொபைல் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மொபைல் கேமரா வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நிறையா பேர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். சரி, ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் கேமராஸ் ஆர் எஸ்எல்ஆர் கேமராஸ் அப்படின்னுவாங்க. இந்த காம்பேக்ட் கேமராஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஎஸ்எல்ஆரில் வந்து இப்படி லென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போடுவோம். ஸோ இந்த பக்கம் ஒரு லென்ஸ் இருக்கும், பெரிய லென்ஸ் இருக்கும், சின்ன லென்ஸ் இருக்கும். இந்த பக்கம் வந்து டிஎஸ்எல்ஆரோட பாடி இருக்கும், கேமரா பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த காம்பேக்ட் கேமராவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவே அதில் வந்து அட்டாச் ஆகி வந்துடும். நம்ம அதில் ஜூம் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஜூம் ஆகும்போது இந்த ஃப்ரண்டில் லென்ஸ் இருக்குது பாருங்கள், அது அப்படியே வெளியே வரும். அப்புறம் ஜூம் குறைக்கும் போது உள்ளே போயிடும், ஆஃப் பண்ணும்போது உள்ளே போயிடும். இந்த காம்பேக்ட் கேமராஸ் வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே நிறையா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. சோனி, கேனான் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து பவர் பாயிண்ட் கேமரா அப்படின்னு கேனானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சம்திங் நீங்கள் டேட்டாவில் நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் என்ன பிரச்சனைகள்னா, சில கேமராஸில் வந்து மேனுவல் மோடு வந்து இருக்காது. இப்போ நமக்கு செப்பரேட்டாக இப்போ நம்ம டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையானது வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் விஷயம் இருக்கும். ஆனால் ஃபோட்டோகிராஃபி படிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம எப்பவும் நம்ம தூக்கிட்டு பெரிய பேக் போட்டு அலைய வேணாம். சும்மா ஒரு சின்ன பேக்கில் இருக்கும், சின்ன இடத்துல வந்து வச்சு நம்ம அலைஞ்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்ல நல்ல ஃபோட்டோஸ் வரும். ஆனால் நிறையா ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வாங்க முடியிற டிஎஸ்எல்ஆர், எஸ் டிஎஸ்எல்ஆர் தான் அதுக்கப்புறம் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதில் வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது. பேசிக் மாடல், ப்ரொஃபஷ்னல், செமி ப்ரொஃபஷ்னல் அப்படி நிறையா இருக்குது. மிரர்லெஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டிஎஸ்எல்ஆருக்கு வந்துட்டோம். ஓகேவா, டிஎஸ்எல்ஆருக்கு வந்துட்டோம். இதுக்கு நடுவில் இந்த டிஎஸ்எல்ஆருக்கு அடுத்தும் மேலேயும் அதுக்கு கீழேயும் ஒரு கேமரா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் கேமராஸ் அப்படின்னா கோப்ரோ மேக்ஸ், இன்ஸ்டா 360, இன்ஸ்டா X2 அந்த மாதிரி நிறையா கேமராஸ் இருக்குது. அதாவது குட்டியாக இருக்கும், அதுலேயே ஸ்க்ரீன்லாம் இருக்கும். ஆனால் வந்து அது வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ கோப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல வைடு வியூ கிடைக்கும், நிறைய இடத்த வந்து கவர் பண்ணும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பேக்ரவுண்டு பிளர்ராக இருக்கிறதுக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. இந்த ஆக்ஷன் கேமராஸில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், ஆக்ஷன் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த கோப்ரோ மேக்ஸ்லாம் 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கலாம். நிறையா க்ரியேட்டிவாக நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு 40,000 ரூபா கொடுத்து ஒரு கேமரா வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வெறும் வைட் ஆங்கிள் மட்டும் இருந்தால்
நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் இங்கே தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோப்ரோ வந்து ஒரு ஸ்பேராக வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மெயின் கேமரா இல்லாமல் ஒரு செகண்டரி கேமராவை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நல்ல வைடு வியூ கிடச்சா நம்ம வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பேர் வந்து இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் வந்து யூடியூப் அதில் வந்து அப்லோட் பண்ணது வந்து கோப்ரோ வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம டிஎஸ்எல்ஆருக்கு வந்தாச்சு. டிஎஸ்எல்ஆரில் வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் கேமரா அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு ப்ரொஃபஷனலான டூல்ஸ் இருக்காது அப்படின்னு கிடையாது. இந்த மேனுவல் மோட் அப்படின்றது இந்த எல்லா கேமராமலையும் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். நிறையா செட்டிங்ஸ் வந்து அதில் இருக்காது. கொஞ்சம் கம்மியான செட்டிங்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. இப்போ பேசிக் கேமராவில் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியாது. அப்புறம் அந்த ஸ்க்ரீன் வந்து ஃப்ளிப் டைப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பேசிக் கேமரா வாங்கி ஃபஸ்ட்டு படிங்க. ஒரு பேசிக் கேமரா வாங்கி நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் ஒரு நாள் ஒரு ஐடியா அடிக்கும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு இனி ஒரு நம்ம ப்ரொஃபஷனல் கேமரா ஒன்று வாங்குவோம் அப்படின்னு தோணும் போது நீங்கள் வாங்க. ஏன்னா முதல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கி அதை யூஸ் பண்ண தெரியாமல் அதை நாசமாக்கி அதுக்கப்புறம் காசுக்கு வந்து கேடாக பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் கேமரா வாங்கிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னென்னா பண்ணலாம். என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அந்த பேசிக் கேமராவில் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் தான் இருக்கும். அதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது, கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற மேனுவல் மோடு தான் எல்லா கேமராலையும் இருக்கும். ஸோ வந்து டிஎஸ்எல்ஆருக்கு என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே மேனுவல் மோடு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபுல் ஃப்ரேம் கேமரா, அது மட்டும் இல்லாமல் க்ரோப் பாடி கேமரா அப்படின்னு இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு தனியாக அதுக்கு வந்து ஒரு எபிசோடு போடுவோம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பேசிக் கேமராஸில் வந்து ஃபுல் ஃப்ரேம் வராது. இப்போ க்ரோப் பாடின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தான் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து விழுகுது அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் வாங்கும்போது உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸில் வந்து அந்த ஃபோட்டோ விழுகும். அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமரா வந்து ப்ரொஃபஷனல் கேமராஸில் மட்டும்தான் வருது. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கேமராஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு எப்படி ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலேயாவது போயிடும். கேனான் 60 அதெல்லாம் வரும்போது ஒரு 80,000 1,00,000 மேலே போயிடும். அது வந்து நீங்கள் நிறையா வெட்டிங் ஒர்க் பண்ணுறீங்க, நிறையா போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கேமரா வேணும். ஷட்டரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செமி ப்ரொஃபஷனல், அது வந்து உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த வேர்ட்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் இருக்குது. ஸோ இந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஷட்டர் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு மிரர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் சொல்கிறேன்னா இன்றைக்கே சொல்ல மாட்டேன். இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டா தான் நம்ம மைண்டு கொஞ்சம் ஏறும், ப்ராக்டிக்கலாக பண்ணணும். ஸோ இந்த மிரர்லெஸ் அப்படின்னா அதில் அந்த மிரர் ஒன்று இருக்குது. அது இல்லாத மிரர்லெஸ் அப்படின்னு ஒரு கேமராஸ் வந்து இப்போ இருக்குது. இந்த கேமராஸ் வந்து எல்லா கம்பெனிலுமே இருக்குது. சோனி ஆல்ஃபா அப்படின்றத நீங்கள் விளம்பரத்துலாம் பார்த்துருப்பீங்க. இந்த சோனி தான் எல்லாருமே இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதுனா சோனியில் ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்ல ஃபோட்டோ இருக்கும், வீடியோ எடுத்தால் தான் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு இருக்கான்னு தெரியல. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் எல்லா ஃபோட்டோஸுமே அமையும். ஸோ இந்த சோனி மிரர்லெஸ் அப்படின்னா கேனான், நிக்கான் மிரர்லெஸ் எல்லாத்துலேயுமே மிரர்லெஸ் கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, விலை வந்து ரொம்ப அதிகமானது. அது மட்டும் இல்லாமல் அதோட லென்சஸும் சரியான விலையில் இருக்கும். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் சொல்லணும், இந்த இடத்துல மென்ஷன் பண்ண அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சினிமா எடுக்கிற கேமரா, பிளாக் மேஜிக்கு, ரெட்டு அந்த மாதிரி இருக்க கேமராஸ், அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோமான்னு தெரில. எனக்கு வந்து அதை பற்றி அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்ச கண்டிப்பான வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் என்னென்ன வேரியண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎஸ்எல்ஆர், அதாவது இப்போ நம்ம எல்லாரால வாங்க முடிகிற ஒரு கேமரா, டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்டர் அப்படின்ற அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் கேட்டாலும் நீங்கள் என்ன கேமரா வச்சிங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா இந்த மாடல் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்டர் அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது. பேசிக், செமி ப்ரொஃபஷனல் அப்படி மாடல்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து நம்ம என்ன செட்டிங்ஸ் வச்சு நம்ம சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். நான் எடுக்கிற ஃபோட்டோ வந்து பிளர் ஆக மாட்டேங்குது, மற்றவன் எடுக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. நான் பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளராக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியல அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேமராவில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா அதோட அந்த ஃபோட்டோவில் பதிகிற லைட்டிங், அதாவது எந்த வெளிச்சம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் டார்க்காக இருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பார்ப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு எக்ஸ்போஷர்னால் வந்து உள்ளே வர வெளிச்சம் அப்படின்றது தான் மீனிங்கு. ஸோ இதை வந்து தான் இந்த நம்ம ஃபோட்டோகிராஃபியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த இப்போ ஒரு மிருகத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பளிர்ன்னு இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் தெரியாது, ரொம்ப டார்க்காக இருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி
அதுக்கு அவங்கவுங்க ஒரு அளவு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி ஒரு எடுக்க போகிற ஃபோட்டோ தான், அது எப்படி எடுக்கிறதுன்னு படிக்க போகிறது தான் இனி வர எபிசோட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மேனுவல் மோடை போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஓ, அதுக்கப்புறம் வந்து ஷட்டர் ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து அர்பச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பச்சர் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துருக்கிறது ஒயிட் பேலன்ஸ். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஎஸ்ஓ அப்படின்னா வந்து இது வந்து எலக்ட்ரானிக்காக வந்து பிரைட்னஸ் ஏற்றி கொடுக்குறது. இப்போ நம்ம ஃபோனில் ஒரு வீடியோ பார்க்குறோம், அது நல்ல வெளிச்சமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் அவங்க வந்து வீடியோ எடுத்தவங்க வந்து ஒரு பிரைட்னஸ் எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த நம்ம பண்ணுற செட்டிங்ஸ் அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஐஎஸ்ஓன்றது அதுதான். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீடு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கிஜிக்னு சவுண்டு கேட்குதுல, ஒரு விஷயம் வந்து இப்படி அடையுதுல, கஜக்னு அடுக்குதுல. ஸோ அந்த சவுண்டு கேட்குறது, அந்த ப்ரோசஸ் தான் அந்த ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் வந்து அடிக்கிறது தான் அந்த இது. அது அடிக்கிற ஸ்பீடு வந்து ஷட்டர் ஸ்பீடு. இந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து எதுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா வெளியே இருக்கிற லைட்டை உள்ளே கொண்டு வரோம்ல. இப்போ ஒரு ரூமை திறந்து போட்டு ஒரு பல்ப் அந்த பக்கம் எரிஞ்சிச்சின்னா ஃபுல் லைட்டும் இந்த ரூமுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் லைட்டு வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கதவை டக்குன்னு அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த லைட் வந்து கட் ஆயிரும். ஸோ வந்து கொஞ்சம் சோர்ஸ் மட்டும் கொஞ்சம் டைமிங்க்கு மட்டும்தான் அந்த லைட்டு வந்து உள்ளே வரும். ஸோ இதுதான் அந்த ஷட்டர் ஸ்பீடு அப்படின்றது. நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட். அப்பச்சர், நீங்கள் வந்து பிளர் ஆகலான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் வந்து இந்த அப்பச்சர் தான் காரணம். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து பிளர் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் என்னென்னா அப்பச்சர் அப்படின்னு தான் காரணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பேலன்ஸ். இந்த ஒயிட் பேலன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெள்ளை சட்டையை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது அந்த சட்டை நீல கலரில் இருக்குது. அதாவது ஃபுல்லாக நீல கலரில் இருக்குது. நீல கலர் நல்ல நீல கலரில் ஒரு லைட்டான நீல கலர் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அது வந்து சட்டை வந்து ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது. ஆனால் பியூர் ஒயிட் கிடைக்கல. ஸோ பியூர் ஒயிட் கிடைக்கல அப்படின்னா இந்த ஷர்ட்டே ஒயிட் கலரில் கிடைக்கல. அப்போ நம்ம ஸ்கின்னெல்லாம் கரெக்டான கலரில் கிடச்சிருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு செட் பண்ணுற ஒரு வேல்யூ தான், அதாவது இந்த டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரை வந்து ஒரு நடுநிலையாக்கி கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி ஒயிட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற கலர்ஸ் எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்குற அளவு கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து தான் இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நிறையா பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கேமரா இல்லாதவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து ப்ரோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் சொன்ன இந்த ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீடு, ஃபோக்கல் எல்லாமே, அப்பச்சர் இருக்குமான்னு தெரில, சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க ப்ரோ மோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நாள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு DSLR வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம், என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஐஎஸ்ஓ அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஐஎஸ்ஓ வந்து எதுக்கு, என்னென்ன யூஸு, ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா, கெட்ட விஷயம் இருக்கா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருக்கும் கண்டிப்பாக, அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாசித்து உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, அந்த வீடியோவில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயிலான ஐஎஸ்ஓ வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பை பை, see you. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் மெம்பர்ஷிப் வேணால் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.